குளிச்சா நம்ம பாவம் போகுங்கிறது மிகப்பெரிய ஐதீகம். ஆனால் அந்த நாட்களிலே குளிக்கின்ற போது சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் அந்த எத்தனை நாள் புஷ்கரணி நடக்கிறதோ அத்தனை நாட்களும் ஆட்டம் என்பது மிகப்பெரிய ஆதாரபூர்வமான விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் 2018 ஆகிய நாட்கள்ல புஷ்கரணி கொண்டாடப்பட்டு நம்ம தாமிரபரணியை பத்தி உலக அளவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இங்க யாத்திரிகர்களாக வந்து ஏன் கவர்னர் கூட நம்ம ஆட்டங்கரையில வந்து குளிச்சிருக்காரு. அது ஒரு இன்னொரு விஷயம். அது பத்தி புஷ்கரணி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணியை நாம் எடுத்துக்கொண்டால் தாமிரம் பிளஸ் பரணி, தாமிரத்தோடு சேர்ந்து தரணியார் என்ற பரணியாக நம் இடத்திலே வந்து சேர்ந்தது. இதுதான் தாமிரபரணி. குறிப்பாக சொல்லுவார்கள், சிவனும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றி குழாவி அவர்களுக்கு நீர் விளையாட்டிலே மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய அலாதி பிரியம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் நீர் விளையாட்டிலே அலாதி பிரியம் கொண்டவர்கள். பார்வதி தேவியினுடைய மார்பிலே நீர் வடிந்து குங்குமத்தோடு தாமிரமாக அந்த நீர் வடிந்து அந்த நீரை தான் அகத்திய பெருமானிடம் பார்வதி தேவியால் கொடுக்கிறார். இதுல வந்து காவேரியும் வளர்க்கும். அந்த நீரை பெற்றுக்கொண்டு அகத்திய பெருமான் காவேரியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அந்த கமண்டலத்தை கொண்டு வருகின்ற போது இந்திரனுக்கு அந்த பூஞ்சோலையிலே தண்ணீர் இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கப்பட்டு காக வடிவிலே நமது பிள்ளையார் அவர்கள் வந்து அந்த நீரை தட்டி விட்டு காவேரி உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. அதனை அந்த பிள்ளையார் வந்து ஒரு சித்து விளையாட்டுக்காரர். அவர் எதை செஞ்சாலும் விடை தீர்ப்பார் விநாயகர் தான் சொல்லுவாங்க. அதுல வந்து காவேரி தேவி வந்து அதில் தான் உருவாக்கப்பட்டது. இதுக்கு ஏன் காவேரிக்கும் நீ தாமிரபரணிக்கு ஏன் முடிச்சு போறனா அரசியல் வந்து கேட்பார். அறியாத தவறை தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து பொறுத்தல் அருள்க அகத்தியா என்று அகத்திய முனிவரிடம் விநாயக பெருமான் மன்னிப்பு கேட்கிறார். நீ நல்ல விஷயத்துக்கு தானே செஞ்சிருக்க, தப்பு இல்லைன்னு சொல்லி மன்னிச்சுக்கிறார். இதுல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்லதுக்கு தப்பு செஞ்சா தப்பு இல்லை, நமக்கு நல்லதுக்கு நம்ம தப்பு செய்யலாம், உரிய காரணம் இருக்குது, உரிய காரணத்தோடு நம்ம தப்பு செஞ்சா நமது தப்பு கடவுளால் மன்னிக்கப்படும் என்பது ஐதீகம். அதை நான் வழிமொழி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இப்போ காவேரி ஓடியாச்சு. சிவபெருமானுடைய கட்டளை எல்லாமே இங்க வந்து உடனடியாக சிவபெருமானும் பார்வதி தேவியிடமிருந்து அகத்திய பெருமானும் ஒரு கட்டளை வருகிறது. தென்பகுதிக்கு சென்று அங்கே இருந்து நீ வந்து அங்கே தவம் புரிய வேண்டும் என்று ஒரு கட்டளை வருகிறது. அதன் காரணமாகத்தான் அந்த கமண்டலத்திலே வருகின்ற மிச்ச நீர், அந்த கமண்டலத்துல பாதி நீரை ஊத்திட்டாங்க. பாதி நீரால் தான் உருவாகிய தாமிரபரணி தான் இங்கு தரணியாலும் பரணியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 365 நாளே வத்தாத ஜீவநதியா தாமிரபரணி ஓடிக்கொண்டிருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா மனிதனால உருவாக்கப்பட்டதல்ல தாமிரபரணி. தேரையர், போகர் போன்ற பல முனிவர்கள், அகத்திய முனிவர் தொல்காப்பியத்தை வடிவமைத்தவர், எழுதியவர், தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அகத்திய பெருமான் தான். இந்த தாமிரபரணியை சுற்றி பல்வேறு கோயில்கள் இருக்கிறது. பாபநாசநாதர் கோயில இருந்து, நமது அத்தாரநல்லூர் கோயில இருந்து, நம்ம பல கோயில்கள், எண்ணற்ற கோயில்கள். ஏன்னா நான் நேற்று இது சம்பந்தமா நம்ம உரையாசிரியர் திரு முத்தானகுருஜி காமராஜரையாட்ட நான் கேட்கும் போது, அண்ணே நான் இந்த மாதிரி பேசலாம்னு இருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு நான் பேச போறேன், நான் கும்பகோணத்தையும் இதையும் ஒரு ஒப்பிட்டு பேசலாமா அப்படிங்க. கும்பகோணத்துல 147 கோயில் இருக்கு தம்பி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம சேர்மானியை எடுத்துக்கிட்டாலே நம்ம கைகாலம் அந்த ஊர்ல இருக்க கோயிலை சுத்தி கும்பிட்டாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைக்கு தாமிரபரணி மகத்துவம் தான். என்னடா இங்க வந்து தாமிரபரணி, ஆற்றாம் தாமிரபரணி அந்த புக்கை வந்து நான் படிச்சு பார்த்தாலே அதை எடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் ஏற்கனவே நேரத்தை கடன் வாங்கி பேசிட்டா நீங்க ஓரளவு உயர்ந்து உங்களுக்கு முன்னாடி இருக்குது. எனவே தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் 6 ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை பத்தி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தாமிரபரணிக்கு நம்ம மேல சொரிமுத்தையனார் கோயிலுக்கு மேல நம்ம போனோம் அப்படின்னா இப்ப நம்மளால போக முடியாது. கேரளா வழியாகத்தான் நம்ம வந்து போக முடியும். அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அகஸ்தியர், இதே அகஸ்தியர் தான் அங்க வந்து குடிக்கொண்டிருக்க. அங்க வந்து எப்படி அப்படின்னா காணி குடியிருக்கும் மக்கள் மூலியமாக அந்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும். இது என்னோட பாபநாசத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். சில
வளரும் தலைமுறையினருக்கு அதை பற்றி தெரியாது, தெரிந்து கொள்ளுங்க. இங்கே உள்ள அகத்தியரை நீங்க எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சிவாச்சாரியர்களோ இல்லைன்னா ஒரு ஐயரோ பூஜை செய்வார்கள். ஆனால் அங்கிடம் போனா நம்ம கையால அகத்தியரை தொட்டு பூஜிக்கலாம். அந்த மலைக்கு நம்ம அதாவது என்ன நினைச்சா பாபநாசத்துக்கு போய் பஸ்லயோ இல்ல பைக்லயோ போற மாதிரி போயிட்டு வர முடியாது. அந்த மலைக்கு பல்வேறு விதமான சபரிமலைக்கு போற மாதிரி நீதிமலை ஏற்றம், அழுகுமலை ஏற்றங்கிற மாதிரி செங்குத்தான பாதை ஏற்றம், கரடுமுரடான விலங்குகள் இருக்கிற நடைபோடுகின்ற அந்த காட்டையெல்லாம் கடந்துதான் அங்கு போக முடியும். அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பூங்குளம் என்கின்ற ஒரு சின்ன ஒரு குளம். இப்ப அந்த பூங்குளத்துக்கு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சதெல்லாம் நடக்குது, நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சதெல்லாம் நடக்குது, பஞ்சாங்கம் நடக்குது, நாளைக்கு வரக்கூடிய மழை இன்னைக்கு கேலண்டர்ல போட்டுக்கிறது நடக்குது. அதெல்லாம் நான் எப்படி நான் இந்த சயின்டிபிக்கான வேர்ல்டுல நான் இது எப்படிதான் நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் முத்தேதாத்தா என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கிண்ண அளவு மாவு வச்சு நீ 4 தோசை சுட முடியாது. அது நீ நிறைய படிக்கணும்னு சொல்லும் போது நேற்று நான் தூங்கும் போது மணி 3:30. அது நான் அந்த பூங்குளம்னு அந்த நியூஸ் நான் படிச்ச உடனே எனக்கு பிரமிப்பு தாங்க முடியல. என்னடா அந்த பூங்குளத்துல இருக்கு அப்படின்னா அங்க ஒரு செடி ஒண்ணு இருக்கு. அந்த செடியில ஒரு பூ பூக்கும். அந்த பூ பூக்கிறத வச்சுதான் திருநெல்வேலி மாவட்டத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு மழை எவ்வளவு கால அளவு பெய்யும். இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வறட்சி ஏற்பட்டது. அப்ப அந்த பூ பூக்கலன்னு சொல்லி காணி குடியிருப்பு மக்கள் என்கிட்ட சொன்னாங்க. அந்த பூங்குளத்துல பூ பூத்தாதான் திருநெல்வேலி மாவட்டத்துல 6 கள்ளைக்குறிச்சி பாலம் மேல வரைக்கும் தண்ணி போறதையும் பார்த்திருக்கேன். இப்ப நம்ம மாவட்டத்துல தண்ணி மணலை விட்டு கீழே இறங்கி போறதையும் நான் பார்த்திருக்கேன். அந்த பூவினுடைய பூப்பதன் காரணமாக தான் நம்ம மாவட்டத்திற்கு மழையளவு எவ்வளவு, செழிப்பான நெல் பணி விளையுமா, வாழை விளையுமா, இல்ல வறட்சியா என்பது அந்த பூங்குளத்திலே பூக்கின்ற பூக்களை வைத்துத்தான் காணி குடியிருப்பு மக்கள் கணிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பாபநாசம் என்பது பொதிகை மலை என்பது அகஸ்தியர், போகர், தேரையர், பல சித்தர்கள், இடைக்காட்டு சித்தர் போன்ற பல சித்தர்கள் இருக்கின்ற ஒரு பகுதி. நான் இதை எப்படி பார்த்தேன்னா, மனிதர்களா இருந்தா நம்ம வேணா பாபநாசம் மலை வரைக்கும் வேணா போயிருக்கலாம், அகஸ்தியர் அருவிக்கு வேணா குடிச்சுக்கலாம். ஆனா பாபநாசத்துக்கு மேல ஒரு சித்தர், வாழும் சித்தர் அல்லது ஒரு துறவியா இருந்தா மனதளவும் உயிருக்கு தீங்கு நினைக்காமல் வேண்டும், தீங்கு நினைக்காத மனிதர்களால் தான் போக முடியும் என்பது இன்னொரு ஒரு ஐதீகம். நான் வணங்குகின்ற வடநாட்டு சாது சிதம்பர சுவாமிகள் எல்லாம் அங்க யாத்திரை செல்கின்ற போது வெள்ளை யானையை, இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெள்ளை யானை, தமிழ்நாட்டிலேயும் சரி, நான் எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி, ஏன் உலகத்திலேயே நான் வெள்ளை யானையை பார்த்தது இல்லை. ஆனா அந்த யாத்திரைகள் செல்லும் போது வடநாட்டு சாது சிதம்பர சுவாமிகள் தன்னுடைய சீடர்களுக்கு, தன் கூட யாத்திரை வருகின்ற சீடர்களுக்கு அந்த வெள்ளை யானையை காட்டுறதாக ஒரு ஐதீகம். அங்க போனோம் அப்படின்னு சொன்னா அந்த அகஸ்தியர் மலையை அடைந்தோம் என்று சொன்னால் சந்தன மரம் பொழியும். இது நிதர்சனமான உண்மை. சந்தன மரத்தை தான் நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சந்தன மரம் பொழியும், அப்படியே பொழியும். எவ்வளவு பெரிய குளிர நம்ம ஏதாவது பாபநாச மரத்துல சில பேர் ட்ரெக்கிங் போன்னு சொல்லுவாங்க. அந்த நூலிலே ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காரு. திரிகுணராசப்பர் கவிராயர் சொல்லியிருக்காரு, பாபநாச மலையில நீ குளிர தாங்கிட்டேன்னு வச்சுக்கிய, நீ எமயமலை குளிர கூட நீ தாங்கிடுவ அப்படின்னு திரிகுணராசப்பர் கவிராயர் கூறியிருக்கிறார். எனவே பாபநாச மலை மிகப்பெரிய, அது ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீகமாகவும் மருத்துவவாதிகளுக்கு அந்த அடுத்த ஒரு செக்மெண்ட்ல வர மருத்துவம். அகஸ்தியர் இலக்கணத்தை மட்டும் படிக்கவில்லை, கண்மணியிலே மருத்துவத்தையும் படித்திருக்கிறார். சிறியானங்கை பெரியானங்கை என்ற ஒரு மிகப்பெரிய மூலிகை செடி. அது நம்ம எப்படின்னா, அந்த செடி சிறியானங்கை பெரியானங்கை தொட்டாச்சுருங்கி பூக்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சிறியானங்கை பெரியானங்கை அந்த செடியில நாகப்பாம்பு, விஷப்பாம்பு, 5 தலை நாகம் கடித்தால் கூட அந்த செடி அதனுடைய வல்லமையால் தன்னுடைய விஷத்தை இறக்கி விட்டுரும். கருத்தாமலை கூட ஒரு அரசியல் சொல்ற, யாரும் என்னை போய் அந்த மலையில காட்டுன்னு சொல்லக்கூடாது. கருத்தாமலை என்ற செடியை நீ
ஒரு கல்லுல போட்டு வச்சுக்கிய இங்க இருக்கு பாத்தீங்களா அந்த கல்தாமரை என்ற செடியை நீ ஒரு பாறை மேல போட்ட அப்படின்னு சொன்னா அது தங்கமா மாறிடும் அப்படின்னு அந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. ஏன்னா வரலாற்று ஆய்வாளர் ஐயா முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் எதையும் தெரியாம எழுத மாட்டார். அது அந்த கல்தாமரை செடி இன்னும் அந்த பரம ரகசியமாக காக்கப்படுகிறது. ஏன்னா அகஸ்தியர் வாழ்ந்த மலை இது இன்னும் அந்த ரகசியமா காக்கப்படுகிறது. இந்த சந்திரமுகி படத்துல ஒரு நாகப்பாம்பு காக்கின்ற மாதிரி இன்றளவும் அந்த பாம்பு ஒரு நாகப்பாம்பால் காக்கப்படுகிறது என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான பாபநாசத்துக்கு இன்னொன்று பேர் போனது கல்விஸ்தலம் ஒண்ணு எங்க திருவள்ளுவர் கல்லூரி ஒண்ணு இப்போ வந்தது. அது பக்கத்துல பஞ்சகாமலைக்கு மருந்து கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. நீர்வெள்ளல் என்பது பல பேர் தோல்வியாளிகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீர்வெள்ளல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை மூலமாக குஷ்ட நோயை குணப்படுத்தலாம். மஞ்சகாமலை நோய்களை விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருக்குது. என்னதான் நீ இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டாலும் கேரளால இருந்து டெய்லி பஸ்ல வர்ற பயணிகளை பார்க்கதான் செய்யறேன். நம்ம மலையை தான் அவங்க நம்பி இருக்காங்க. ஏன்னா கேரளா மக்கள் மலையும் மலை சார்ந்த இடத்தையும் சார்ந்து வாழக்கூடியவர்கள். அவருக்கு இயற்கை மருத்துவம் தெரியும். அதை போல் நாமும் இயற்கை மருத்துவத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வளரும். அவர் அடிச்சா யானை கூட குதிரை கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு நுனிப்புள்ளு தான் அந்த மலையில நீ இப்போ ஒரு நுனிப்புள்ளு எடுத்துட்டு சாப்பிட்ட அப்படின்னா யானை பழம் கிடைப்பதற்கும் ஒரு புல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரும்பை தங்கவாக்கு நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த மாதிரி பல்வேறு இளமையா நம்ம இருக்கிறதுக்கும் மூலிகை செடிகள் அங்க இருக்குது. இதே மாதிரி பல்வேறு செடிகளும் ஆன்மீக ஸ்தலங்களும் ஒருங்கே பெற்றதுதான் நம்ம பாபநாசம். ஏன்னா நான் பாபநாசத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். இதை பற்றி ஒரு இறுதியா ஒரு 2 நிமிஷத்துல நான் பேச முடிச்சிருவேன். ஏன்னா கம்பராமாயணத்துல அந்த கம்பராமாயணத்துல ராமன் அதான் யாருக்கு எழுதுறேன். கம்பராமாயணத்துல ராமன் யாருக்கு எழுதுறேன், யாருக்கு இறுதி சடங்கு யாருக்கு செஞ்சாங்க? ஜடாயுக்கு இறுதி சடங்கு செஞ்சுட்டு அங்க இருந்து எங்க இறுதி சடங்கு செஞ்சாரோ ராமேஸ்வரத்துக்கு போனா ராமனா ராமேஸ்வரம் பெயர் பெற்றதுன்னு சொல்றோம். வான தீர்த்தம் ராமனால் ஜடாயுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டதன் காரணமாக வான தீர்த்தம் ஆனது என்பது நிதர்சனமான உண்மை. மகாபாரதத்திலும் தாமிரபரணியை பற்றி மிக அழகாக கூறியிருக்கிறார்கள். அகஸ்திய பெருமான் அழகு மிகுந்த மாணவர்களை கொண்டு தாமிரபரணி நதிக்கரையிலே பாடப்படுத்ததாகவும் இதிகாச கதையில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற நாட்களில் எல்லாம் இந்த கூட்டத்தொடர் எப்போதெல்லாம் நடக்கிறது இந்த புத்தகத்தை பற்றி ஆய்வு செய்து என்னை இங்கு பேச வைக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.